இன்னொரு வடிவமாக தமிழ் மொழியை உலகுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கணும். அந்த வகையில் திருவாளர் அண்ணாமலை பாஸ்கரன் ஐயா அவர்கள் அருகிலேயே வாங்குவோம் தயவு செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு மனிதரா ஒரு சாதாரண மனிதரா நிற்கிறார். ஆனால் அந்த பெருமிதமோ அந்த இதோ இல்லாமல் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய விடயம் தமிழர்கள் எல்லாம் போற்ற வேண்டிய ஒரு அற்புதமான விடயத்தை செய்து இவர் இதழ்கிறார். எனக்கு பக்கத்தில் இருக்க நூலகத்தின் வளாகத்தில் தான் இங்கே திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் திருவள்ளுவர் சிலை கிட்ட போவோம். வாங்க. இதோ இந்த திருவள்ளுவர்ல ஏட்டுச்சுவடி கல்ல வச்சிருக்கிறார். இதுல ஒரு எழுத்தாணியும் அவர்கள் தயார்படுத்தி வச்சிருக்கிறார்கள். அந்த எழுத்தாணியை வச்சு அதுல ஃபிட் பண்ணணும்ன்றதுக்காக கட்டி விட்டுருக்காங்க. மிக கம்பீரமாக திருவள்ளுவருக்கு இன்றைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு இந்த விழா 3வது ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த இடத்துல திருவள்ளுவருக்கான இடம் அமைக்கப்பட்டு சிலை திறக்கப்பட்டு 3வது ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைத்து இந்த விழாவை இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரி தமிழர்களோடு இலங்கை தமிழர்களும் இன்று இணைந்து கலந்து கொண்டதில் நாங்களும் பெருமை கொள்கிறோம். அதுல முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு என்ன அழைச்சதுல எலிசபெத் அம்மாவுக்கு முக்கிய ஒரு காரணம் அவர்கள் அழைப்பு விட்டதாலதான் இன்றைக்கு இப்படியான ஒரு நிகழ்வு நடக்குதுன்றது எங்களுக்கு தெரிய வருது. தமிழர்கள் ஒன்றுபட வேணும் என்றதுக்கு திருவள்ளுவரும் ஈழத்தமிழர்களும் பாண்டிச்சேரி தமிழர்களும் இன்றைக்கு இணைந்திருக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்குது. வணக்கம்.